காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஏகாம்பரநாதர் கோவிலின் வட திசையிலுள்ள ராஜா குபேரர் சன்னதி செல்வத்தையும் வளத்தையும் அருளும் மிகப்பெரிய புண்ணிய தலமாக கருதப்படுகிறது. வடதிசை என்பது செல்வத்தின் திசை என்பதால் அந்த திசையில் குபேரர் இருப்பது பக்தர்களுக்கு இரட்டிப்பு செல்வ சக்தியை அளிக்கிறது. புராணங்களின்படி குபேரர் தானே காஞ்சியில் சிவபெருமனை வழிபட்டதாக குறிப்பிடப்படுவதால் இந்த இடம் சிவகுபேர அருள் நிலம் என்று சிறப்பாக போற்றப்படுகிறது. காஞ்சிபுரம் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றாக இருப்பதால் இயற்கையின் 5 சக்திகளும் இங்கு செல்வ சக்தியை வலுப்படுத்துகின்றன. வருடத்தின் தொடக்கத்தில் காஞ்சியின் வணிகர்கள் கணக்கு புத்தகத்தை முதலில் குபேரர் முன் வைத்து திறப்பது இங்கு நிலவும் பழக்கம். இங்கு வழிபடும் போது கடன் சுமை குறைவு, வியாபாரம் வளர்ச்சி, வீட்டு செழிப்பு, வேலை முன்னேற்றம் ஆகிய பலன்கள் கிடைக்கும் என மக்கள் நம்பிக்கை. திருவாதிரை நட்சத்திரம், ஏகாதசி, தீபாவளி அமாவாசை போன்ற நாட்களில் குபேரர் தரிசனம் செய்வது மிகப்பெரிய புண்ணியம். மஞ்சள் தீபம் ஏற்றி துவரை கருப்பு அல்லது வெல்லம் நைவேத்தியமாக வைத்து ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் குபேராய நமஹா எனும் மந்திரத்தை சொல்லுவதால் செல்வ தடைகள் நீங்கி வாழ்க்கையில் வளம் பெருகும். குபேரர் சன்னதியில் சிறிய பொன் நாணயம் வைத்து பிரார்த்தனை செய்வதும் மிக சிறந்த பரிகாரமாக கருதப்படுகிறது. குறிப்பாக காலை 9:15 முதல் 10:15 வரை உள்ள லக்ஷ்மி நேரமும் மாலை 4:45 முதல் 6:15 வரை உள்ள கௌரி நேரமும் குபேரர் தரிசிக்க மிக சிறந்தவை. இந்த புண்ணிய தலத்தில் செய்யும் ஒரே ஒரு தரிசனமே வாழ்க்கையில் புதிய செல்வ வாய்ப்புகளை திறக்கக்கூடியதாக பலர் அனுபவிக்கின்றனர்.